ஹார்டி யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா 555 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளோட சேனலுக்குள்ளே போகலாம். சேனலுக்குள்ளே போகிறது முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட சேனலில் சாய் சச்சரிதம் போடப்படும். சாய் சச்சரிதம் படிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். கேட்க 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 உங்களோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக பாபாவே உங்களோட வாழ்க்கையில் குடிக்கொண்டு ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். அதே சமயம் 2வது சாய் மிராக்கல் போடப்படும். பக்தர்கள் உங்கள் வழியாக உங்களுக்கு நடந்த பாபாவுடைய நிகழ்வு நீங்கள் சொல்லும் போது இங்கே கீழே தெரிகிற மெயில் அடிக்கு நீங்கள் உங்களுடைய பாபாவுடைய அனுபவங்களும் அது எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எனக்கு சொல்லும் போது இந்த ஆர்டி யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா 555 சேனலில் உங்களுடைய போடப்படுறதுனால இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாசிட்டிவிட்டி வரும். எல்லாருக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்கவுங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். அதனால் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 26. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு குருவுடைய சீடரை பாபா எப்படி ஏற்றுக்கொண்டார், அவரை எப்படி போதித்து அவரை வழி நடத்தினார் அப்படின்ற இன்றைக்கி தலைப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த தலைப்புக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்ம தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னுரையாக சில விஷயங்கள் ஹேமந்த் நம்மளுக்கு கூறியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் எல்லாமே ஒரு மாயை தான். அந்த மாயை உள்ளார கடவுள் தன்மை ஒன்று ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட கழுத்தில் ஒரு கயிறோ இல்லைன்னா ஒரு பூ மாலையோ நம்ம போட்டுட்டு இருக்கும்போது அதை திடீர்னு பாம்பாக நம்ம நினைக்கும் போது அது நம்ம பாம்பாக அது நம்மளுக்கு இமேஜின் பண்ணுறது தானே, அதுதான் நம்மளோட உண்மைத்தன்மை. அப்போ நம்ம வெளி உலகத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதுதான் வாழ்க்கையை நம்ம நினச்சிக்கிறோம், இந்த பொருள் இந்த மாதிரி வாழ்க்கையை நினச்சிருக்கோம். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா, அந்த கடவுள் தன்மையை நம்ம பார்க்குறத எல்லாரும் மறந்துடுறோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாபா. அந்த பாபாவை நம்ம தரிசிக்கும் போதும் கும்பிடும் போது மட்டும்தான் பாபா நம்ம கூட அவர் கூட நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் பாபாவை எப்படி நம்ம வேண்டி உருகி என்னுடைய உள்ளே இருக்கிற ஆத்மா அந்த கடவுள் தன்மையை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உருகி வேண்டணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஹேமந்த் ஒரு வழி நம்மளுக்கு சொல்கிறார். என்ன வழி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பாபாவை ஒரு நிலையாக மனதார வேண்டி அவருடைய காலில் உங்களுடைய கண்ணீரால் சுத்தப்படுத்தி, கண்ணீரால் சுத்தப்படுத்தி உங்களுடைய ஒரு மன நிறைவு சந்தோஷத்தால் அவருக்கு ஒரு சந்தன பூசி அவர் உடம்பு ஃபுல்லாக அவருடைய ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு ஆத்மாத்மாக பண்ணி எல்லாமே பண்ணி அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து உங்களுடைய 8 குணங்களையும் விட்டு, அதுக்கப்புறம் அகங்காரம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விட்டு அவர்கிட்ட அவருடைய நாமத்தை ஜபித்து விட்டு உள்ளாங்க வேண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறார் ஹேமந்த். இந்த மாதிரி உருகி நம்ம வேண்டும் போது பாபா ஒருவரால் மட்டும்தான் இந்த மாயை உலகத்துலேருந்து, இந்த கஷ்டமான உலகத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை நல்பாதைக்கு செலுத்த முடியும், நம்மளுடைய ஆத்மா தன்மையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹேமந்த் இந்த கதைக்குள்ளே போகிறாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். இப்போ பந்தா என்ற ஒரு பாபாவுடைய சீடர்னு சொல்லலாம். இல்லைன்னா பாபா அவருக்கு எப்படி ஒரு அற்புதம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஒரு குருவை நேசிச்சிருந்தார். அவருக்கு சீரடிக்கு போகிற நல்ல காலம் விட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல காலம் வந்துட்டு, ஆனால் அவருக்கு போகிற விருப்பம்லாம் இல்லை. அவருடைய அப்போ என்ன பண்ணுறேன்னா
ட்ரெயினில் புறப்படும்போது என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள் எல்லாரையும் அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, எல்லாரும் கூப்பிட்றாங்க, "வாங்க ஷீரடிக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி அவரால தவிர்க்க முடியல. வர முடியலன்னு சொல்ல முடியல. என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே. நான் என்னோட குரு கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே பாம்பேல இறங்கிறாங்க. அடுத்தது போறாங்க. சரி அவரும் இறங்கிர்றாரு. இறங்கி அவர் குரு கிட்ட போய் கேட்டு ஆசீர்வாதம் பெற்று பாபாவ பார்க்க புறப்படுறாரு அந்த பந்தா. அப்ப புறப்படும்போது எல்லாம் ட்ரெயின் அப்புறமேட்டா எல்லாம் ஷீரடியில போய் இறங்கிர்றாங்க. எல்லாரும் கூட்டம் கூட்டமா போய் பணத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போய் பாபாவ பார்க்க போறாங்க. அப்ப ஆனா அவருக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம். அவருடைய அவருடைய கடவுள பத்தி மட்டுமே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பாபாவ வந்து ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்காம இருக்கவும் முடியல. அதுக்கப்புறமேட்டா அவர் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயங்கி விழுந்துர்றாரு. அது இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு. சுயநினைவு இல்லாம விழுந்துடுறாரு. அப்புறமேட்டா அங்க இருந்தவங்க எல்லாருமே அவருக்கு வந்து தண்ணி தெளிக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு அவர் கொஞ்சம் எழுந்திருக்கும்போது, பாபா அவர் தலையில கைய வச்சு, "நீ எதற்கும் பயப்படாத. எல்லாத்தையும் வரது வரட்டும். உன் மனதில் வரது வரட்டும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வரட்டும். உன்னுடைய குருவ நீ முழுமையா உன் கூட எப்பயுமே பரிபூர்ண இருப்பாரு. நீ கவலைய விடு" அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பந்தாக்கு எவ்வளோ சந்தோஷம். பாபா வந்து எப்படிப்பட்ட ஒரு அன்பானவரா இருந்தா, என்னோட குருவையே ஞாபகப்படுத்த முடியும். அப்படின்னு சொல்லி அவரு அப்படி ஒரு மிராக்கில பண்ணியிருக்கிறார். அந்த பந்தான்ற ஒரு பக்தருக்கு பாபா யாருடைய பக்தரா நம்ம போனாலுமே, பாபா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. நாம அந்த சாமி கும்பிட்டோம், பாபாவ கும்பிடுறோம். அந்த மாரி எந்த ஒரு நோக்கமும் இல்லாம வர சொல்றாரு பாபா நம்மள. ஹரிச்சந்திர பிதலைய பத்தி நம்ம பேச போறோம். அப்படின்னு ஒருத்தர் பாம்பேல இருந்தாரு. அவருடைய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காக்கா வலிப்பு வந்திருந்தது. அது எங்க போயும் எப்படியாப்பட்ட ஒரு மெடிக்கல் இதுக்கு போயும் அவருக்கு ரெக்கவரே ஆகல. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, கொஞ்ச நாளைக்கு நம்ம 15ஆம் அத்தியாயத்துல நம்ம பார்த்துருக்கோம். தாஸ்கான் மகாராஜ் வந்து பாபாவோடைய புகழ வந்து மும்பை ஃபுல்லா பரப்பிட்டு இருந்தாரு. அந்த புகழ பரக்குற மாரி அப்ப வந்து இவரு கேட்டிருக்காரு அந்த ஹரிச்சந்திர பிதலே. 1910ல அப்ப காட்டுவாற்றமா வரும்போது பாபா வந்து எல்லாரும் அவரோட நோய பத்தி சொன்னாலே அவரு சுவாசிச்சு அவரு சரி பண்ண வைக்கிற அளவுக்கு வாழ்க்கைய அந்த அளவுக்கு பாபா வந்து அவ்வளோ கை தேர்ந்தவர்ன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனால அவருக்கு ஞாபகம் வருது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே வந்து குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் ஷீரடிக்கு கிளம்புறாங்க. ஷீரடிக்கு கிளம்பும்போது பாபா வந்து அவரோட தரிசனத்துக்காக போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் கால்ல விழுறாங்க. விழும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து அந்த பையனுக்கு வந்து காக்கா வலிப்பு எப்பயுமே வராத காக்கா வலிப்பு அதிகமாக வந்துருது. அதிகமா வந்ததுக்கப்புறம் இழுப்பு இதுவாயிடுது. அப்ப வந்து ஆ சுயநினைவு இல்லாம இதுவாகுறாங்க. அப்ப அவங்க அம்மா அந்த குழந்தையோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ! இவ்வளோ நாள் இந்த அளவுக்கு வராதே! இப்ப ரொம்ப அதிகமா வந்தது. என்னடா இது பாபாவ நம்பிக்கை இல்லாத அளவுக்கு மனசுல அவங்களுக்கு வருது. ஒரு திடீர்னு ஒரு வீடு வந்து வீட்ல தங்க போய் கடைசியா அந்த வீடே இடிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த வீட நம்பி வந்து இடிஞ்சு விழுந்தா எப்படி? அந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையெல்லாம் போயிடுது. அப்போ பாபா சொல்றாரு அந்த பெண்மணிய பார்த்து, "அம்மா கொஞ்சம் நீங்க பேசாம இருங்க. நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அந்த பையன் சரியாயிடுவான்." அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு பாபா சொன்ன மறுப்பு வச்சு பேசாம போனோனே, அதுக்கப்புறம் குணமடைஞ்சுடுறாங்க. குணமடைஞ்சதுக்கப்புறம் தான் பாபாவுடைய உண்மையான அந்த ஒரு இது தெரியுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சரி அந்த பாபாவ பார்க்க வராங்க. அப்ப அந்த அம்மா வந்து அவங்களோட கால்ல விழுந்து அப்படியே மனதார மன்னிப்பு கேட்குறாங்க. அப்ப பாபாவோடைய இத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா, பாபா வந்து சரி நாங்க புறப்படுறோம். அந்த ஹரிச்சந்திர பிரதிலே புறப்படுறோன்னே பாபா உடனே, "நான் ஆல்ரெடி உன்கிட்ட ரூ. 2 குடுத்துருக்கேன். இப்ப இந்தா ரூ. 3" அப்படின்னு சொல்லி ரூ. 3 குடுக்குறாரு. ரூ. 3 குடுத்து இத வந்து நீ பூஜை அறையில வச்சு பூஜிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பூஜை அறையில வச்சு பூஜிக்கணும்னு உடனே அதுக்கப்புறம் என்னன்னா, அவருக்கு அந்த ரூ. 2 வந்து இதுவரைக்கும் அவர் ஷீரடிக்கு வந்ததே கிடையாது. அப்ப எப்படி ஷீரடிக்கு வராம எப்படி இந்த விஷயம் நடந்திருக்குன்றது அவருக்கு ஒரு ஆசோலேஷன்ல பாபா கிட்ட எப்படியாவது ஆர்வமா கேட்கணும்னு போறாரு. ஆனா பாபா மௌனத்துல இருந்ததுனால பாபா கிட்ட இருந்து அந்த விஷயம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து மும்பைக்கே போயிடுறாரு. அவங்களுடைய பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டி அவங்க அம்மா. அவங்க கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கும் தெரியல. எனக்கு தெரியலடா. அப்புறம் யோசிக்கிறேன்.
ஹரிச்சந்திர பிரதிலை வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவே சொல்றாங்க. ஆ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ இப்ப வந்து பிள்ளைய கூட்டிக்கிட்டு இப்ப நீ போயிருக்க. இதுக்கு முன்னாடி இதே மாரி உங்க அப்பா வந்து ஆ மக் அக்கல்கோட் மகாராஜா கூட்டிட்டு போனாரு. உன்ன கூட்டிட்டு போம்போது, அங்க ஒரு நல்ல கை தேர்ந்த ஒரு ஞானி இருந்தாரு. அந்த ஞானி இருக்கும்போது, அப்ப வந்து இந்த மாரி ரூ. 2 குடுத்து வழிபட்டுட்டு வர சொல்றாங்க. அதே மாரி தான் உங்க அப்பா இதுவரைக்கும் இருந்த வரைக்கும் வழிபட்டுட்டு வந்தாரு. அவருக்கு அப்புறம் காசு தொலைஞ்சிருச்சு. ஸோ, அதனால நம்ப குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அந்த வழக்கத்த கன்டினியூஸா பண்ணணும். இல்லன்னா இப்படிதான் குழந்தைகள பிடிக்கும். அப்படின்ற பாபா நம்மளுக்கு சூட்சமமா காட்டியிருக்காரு. ஸோ, நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு எத விட்டுட்டு போனாங்களோ, அத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதே சமயம் ஆ பொறுமையும், அமைதியும், நம்பிக்கையோட இருக்கும்போது, அந்த ஹரியே வந்து காப்பாத்துவாரு. இந்த உடம்பு சரியா இருந்த பையன அப்ப எல்லாரும் பதறிட்டாங்க. ஐயோ! என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அமைதியும், பொறுமையா இருக்கும்போது, அந்த கிருஷ்ணரே வந்து காப்பாத்துவாரு சொல்றாங்க. ஸோ பாபா நம்மளுக்கு எப்படி முன்னோர்கள நம்ம எப்படி வழிபடணும், அவங்களுக்கு குடுத்து விட்டு போன எல்லா விஷயத்தையும் நாம பாதுகாக்கணும் அப்படின்றது தான் பாபா இந்த ஹரிச்சந்திர பிரதலை வழியில சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். பூனேவில வந்து ஒரு பக்தர் இருந்தாரு. பூனேவில வந்து அம்பேத்கர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து அ அவரு வந்து ஒரு ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாரு. ஒரு வேலையிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலைய தேடினாரு. கிடைக்கல. முயற்சி பண்ணாரு எவ்வளவோ. ஆனா, ஷீரடிக்கு வந்து வந்து போயிட்டு இருந்தாரு. அப்பயும் அவருக்கு ஒரு சரியான வழி கிடைக்கல. 7 வருஷத்துக்கு அப்புறமும் அவரோட வாழ்க்கை மிக நிலை குறைந்து போய், வாழ்க்கையே நிம்மதி இல்லாம ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அப்ப அவரு ஒய்ஃப கூட்டின்னு வந்து 2 மாசம் அங்க தங்குனார் ஷீரடில. அப்பயும் அவரால முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நம்ம உயிர மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கிணற்றுல குதிக்க போனாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுடைய உரிமையாளர், பாபாவோடைய பக்தரான அவர் வந்து காப்பாத்தி என்ன சொன்னாருன்னா, இதுக்கு முன்னாடி அக்கல்கோட் மகாராஜ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ பாபா அவருக்கு இந்த மாரி தான் உதவி பண்ணாரு. எப்படின்னா, கிணத்துல குதிக்க போறேன் இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு. அப்போ பாபா தான் காப்பாத்தி, இப்ப வந்து நீ வந்து போன ஜென்மத்தில பண்ண பாவம் தான் இப்ப நீ அனுபவிக்கிற. போன ஜென்மத்தில பண்ண பாவத்த தான் நீ இப்ப அனுபவிக்கிற. அதனால இந்த ஜென்மத்தில ஏன் நீ வந்து இப்ப நீ வந்து இப்ப நீயே உன்ன மாய்த்து திருப்பி நீ வந்து அடுத்த ஜென்மத்தில தான் வசதியா வாழ்வ. அதுக்கு நீ இந்த ஜென்மத்திலே நீ வந்து உழைச்சு முன்னேறி அடுத்த இதுக்கு போலாம்ல. உன்னோட கருமாவ நீ ஜெயிக்கலாம்ல அப்படின்னு பாபா சொல்லிக் குடுக்குறாரு. ஸோ, அப்ப அந்த கதைய வந்து இந்த இவரு விழப்போறார்ல. ஸோ, இந்த அம்பேத்கர் விழப்போம்போது அந்த அந்த ஒரு அந்த ஒரு இது மாரி புக்கு குடுக்குறாங்க. அந்த புக்ல படிச்சா இந்த கதை இருக்கு. அப்ப இவரோட கதையே தான் அந்த கதையாவே இருந்தது. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, புரிஞ்சுக்கிட்டு பாபா இத தான் நம்மளுக்கு சொல்ல வந்திருக்கான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அ அங்க வந்து பாபா கிட்டயே அவர் வாழறாரு. பாபாவ முழுமையாக இருந்து அங்க வந்து ஜோசியம் கத்து அதோடைய காலத்த அவருக்கு அப்புறம் வசதியாவும், அவருக்கு புடிச்ச மாரி அவர் லைஃப்ப மாத்தி, அவ்வளோ அற்புதமா வாழ்ந்தாரு. ஸோ அவரோட கருமாவ அவரு ஜெயிச்சு வாழ்ந்தாரு. ஸோ பாபா எப்படிலாம் நம்மளோட கஷ்டம் வருதுனாலே, பாபாவ நம்ம காரணம் காட்டுறத விட்டுட்டு, நம்மளுக்கு என்ன கருமாவோ, அந்த கருமாவ ஜெயிக்கிறதுக்கான முயற்சியோ, நம்ம செய்யும்போது, பாபா நம்மளுக்கு எப்பயுமே துணையா இருந்து, பாபா நம்மளுக்கு வழி காட்டுவாரு சொல்லி, இந்த அத்தியாயத்த இதோட நான் முடிக்கிறேன். அ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்பாபா.